வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆகுனா வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் எல்லாம் உடனே சொல்லிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் கண்டிப்பாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, வீட்டில் எப்போ பாரு சும்மா தான் இருக்க, வெட்டியாக இருக்கிற உனக்கு என்ன, நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், அந்த வேலை செய்ய வேண்டியதானே, இந்த வேலை செய்ய வேண்டியதானே. பாருங்கள் எந்த அளவுக்கு கிச்சன் தேட்டியாக இருக்குது. சோறாக்கி குழம்பு வச்சு மீன் அலசின கவரு இதெல்லாம் எந்த அளவுக்கு கிச்சன் தேட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். நல்லா இருக்கா? என்றைக்குமே ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் தான் குழந்தைகளை பார்த்து குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு வளர்க்க முடியும். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் எந்த ஆணாலையும் வாழவும் முடியாது, ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது. ஒரு நாள் ஒரு அம்மா வீட்டுக்கு இந்த பெண்களை போயிட்டு வர சொல்லுங்கள், கிச்சன் அப்படியே கிடக்கும். போட்ட துணி போட்ட இடத்துல இருக்கும். எல்லாமே அப்படியே தான் கிடக்கும். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, முதல்ல எப்படி இருந்த கிச்சன் இப்போ எப்படி க்ளீனாக இருக்குது, இது மாதிரி உங்களால் வச்சுக்க முடியுமா? தயவு செய்து ஆண்கள், நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்கிற, சும்மா தானே இருக்கிற அப்படின்னு பெண்களை சொல்லாதீங்க. வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுவே எடுத்து போட்டு துவைச்சி காய வைக்காது. நாங்கள் எடுத்து போட்டு சர்ப்புத்தூள் போட்டு அதை அலசி அதை வந்துட்டு காய வச்சு எடுத்து கொண்டாந்து வீட்டில் மடித்து வைக்கணும். வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், காலையில் டிஃபன் செய்கிற பாத்திரம் கழுவணும், மதிய சாப்பாடு சாப்பிட்ற பாத்திரம் கழுவணும், நைட் டிஃபன் செய்கிற பாத்திரம் கழுவணும், வீடு துடைக்கணும். இதில் காலையில் டிஃபன், காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, இது அனைத்தும் செய்யணும். ஓகேவா? நீ வெட்டியாக இருக்கேன்னு சொல்லி இனிமேல் யாரையும் தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களை விட அதிகமாக நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் இல்லாதப்போ ஒரு நாள் அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய மனைவியை ஊருக்கு ஒரு நாள் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். தயவு செய்து இனிமேல் வீட்டில் நீ வெட்டியாக தானே இருக்கணும் மனைவியை சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.